ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபாஸ்ட் ஏபிஐல ஆத்தென்டிகேஷன்ல JWT அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பார்க்க போறோம். இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஸோ வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க கைஸ். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் டிபியோட எப்படி ஃபாஸ்ட் ஏபிஐ என் பாயிண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் JWT அப்படிங்கிற ஒரு நியூ கான்செப்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கோட்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம தியரியாக பார்த்துட்டு அடுத்து ப்ரோக்ராமிங்கில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்னென்ன கான்செப்ட்லாம் தியரியாக பார்க்க போகிறோம்னா, JWTனா என்ன, அது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும், எதுக்காக இந்த JWTயை நம்ம ஆத்தென்டிகேஷனில் யூஸ் பண்ணுறோம், இது யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, தென் செஷன்ஸ்லேருந்து இந்த JWT வந்து எப்படி டிஃபர் ஆகுது, இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் தியரியாகவும் பார்க்க போகிறோம், கோடிங்கோடையும் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு JWT. ஸோ JWTனா நமக்கு என்னன்னு தெரியும், ஒரு JSON வெப் டோக்கனை தான் வந்து JWTங்கிற ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறாங்க. ஸோ JSON வெப் டோக்கன். ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆத்தென்டிகேஷன் பர்பஸுக்கு யூஸ் ஆகுது. ஸோ மெயினாக ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று வந்து ஆத்தென்டிகேஷன், இன்னொன்று வந்து ஆத்தரைசேஷன். ஸோ ஆத்தென்டிகேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு யூசர் இருக்காருன்னா வச்சுக்கோங்களேன், அவர் வந்து வேலிடான யூசரா அப்படிங்கிறத செக் பண்ணுறது. ஐ மீன் யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு இவர் கரெக்டான யூசர் தானா, இவர்கிட்ட கரெக்டான க்ரெடென்ஷியல் போட்டு தான் லாகின் பண்ணுறாரா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் ஆத்தென்டிகேஷன். ஆத்தரைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நான் ஒரு ரிசோர்ஸஸ் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு என் பாயிண்ட் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு அந்த என் பாயிண்ட ஆக்சஸ் பண்ற அளவுக்கு ஒரு வேலிடிட்டி இருக்கா, ஐ மீன் இவர் அந்த அளவுக்கு ஒரு அத்தரைசேஷன் பர்சனா அப்படிங்கிறத செக் பண்றது தான் அத்தரைசேஷன். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஆத்தென்டிகேஷனுக்கும் ஆத்தரைசேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த JWTங்கிறது ஆத்தென்டிகேஷன் கான்செப்ட்ல தான் வரும். அதாவது ஒரு யூசர் வேலிடான யூசரா அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு. அதுக்கு தான் ஆல்ரெடி செஷன் ஐடி இருக்கே ப்ரோ, நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு செஷன் ஐடி வச்சு நம்ம லாகின் பண்ணிக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, செஷனுங்கிறது என்னன்னா ஒரு சர்வர் சைட் ஸ்டோர் பண்ற ஒரு சின்ன டேட்டான்னு வச்சுக்கோங்க. ஒரு டைம் கீப் அப் பண்ணி இவரோட யூசரோட செஷன் வந்து யூசரோட டைம் பீரியட் வந்து எக்ஸ்பைரி ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக. ஸோ இங்கே என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ செஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து ஒரு சின்ன வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சர்வர் சைடு வெப் அப்ளிகேஷன். அப்போ வந்து இந்த செஷன்ஸ் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்மால் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த செஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஆனால் JWT அப்படி இல்லை. இப்போ வந்து நீங்கள் ஒரு REST API யூஸ் பண்ணுறீங்க, ஒரு பெரிய லார்ஜ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு மைக்ரோ சர்வீஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து JWT தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா ஒரு மொபைல் ஆப்ஸ் இல்லைனா இந்த ரியாக்ட் ஆங்குலர்லாம் வச்சு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறோம்ல, ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் நம்ம எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் இந்த JWT வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுதான் செஷனுக்கும் JWTக்கும் இருக்க ஒரு ஷார்ட் டிஃபரன்ஸ். ஓகே ப்ரோ, JWTன்னு சொல்றீங்களா, இது எப்படி ப்ரோ இருக்கும், ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல தான் இருக்கும். பட் ஆனால் அந்த ஸ்ட்ரிங்குள்ளேயே இது ஒரு ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணும். என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, STR அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் 3 விஷயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹெட்டர், அடுத்தது ஒரு டாட் வச்சுட்டு பேலோடுன்னு ஒன்று விஷயம் இருக்கும், அடுத்தது சிக்னேச்சர் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஹெட்டர்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இந்த ஒரு டோக்கன் நம்ம சென்ட் பண்ணுறோம்ல, அந்த டோக்கனோட டைப் என்ன, அது என்ன அல்காரிதத்தில் இருக்குது, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த ஹெட்டருக்குள்ளே இருக்கும். ஓகேவா? ஹெட்டருக்குள்ள இது என்ன டைப், ஐ மீன் JWTயா இல்லை வேறு ஏதாவது டைப்பா, ஸோ இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுறது எல்லாமே இந்த ஹெட்டருக்குள்ளே இந்த டைப்புக்குள்ளே இருக்கும். அதோட சேர்த்து அல்காரிதம் இருக்குமா, ஸோ இந்த அல்காரிதமில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ HS256 இல்லைனா RSA அல்காரிதமா, ஸோ இந்த மாதிரி அல்காரிதம் என்ன அல்காரிதம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த அல்காரிதம் இருக்கும். ஓகேவா? ஸோ HS256 இல்லைனா RSA அல்காரிதமா, ஸோ இந்த மாதிரி என்ன அல்காரிதம் வேணுமோ அந்த அல்காரிதம் வந்து இந்த ஹெட்டர் இன்ஃபர்மேஷனில் இருக்கும். இந்த ஹெட்டரில் 2 விஷயம் இருக்கும், ஒன்று டைப்பு, இன்னொன்று வந்து அல்காரிதம், அடுத்தது பேலோட். ஓகேவா? ஸோ நான் இதை அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிறேன், அப்படியே என்டர் கொடுத்தேன், வந்துருச்சு. ஓகே சரி, நெக்ஸ்ட்டு பேலோட். ஸோ இந்த பேலோடில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூசரோட டேட்டா தான் இருக்கும். அதாவது யூசர் டேட்டானா யூசரோட ஐடி இருக்கும், அப்புறம் அவர் எப்போ எக்ஸ்பைரி, இந்த அவரோட செஷன் எப்போ எக்ஸ்பைரி ஆக போகுது, அவரோட ரோல் என்ன, ஸோ இந்த எல்லா டேட்டாவுமே இந்த பேலோட் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் பேலோடில் இருக்கும். ஒன்று ஃபஸ்ட்டு ஹெட்டரில் டைப் என்ன அல்காரிதம் என்னன்னு இருக்கும், அடுத்து பேலோட்குள்ளே யூசரோட டேட்டா இருக்கும், அடுத்து சிக்னேச்சர். ஸோ இந்த சிக்னேச்சர் என்ன அப்படின்னா,
என்கோட் ஆகியிருக்க இந்த ஹெட்டர் அண்டு பேலோட் இன்ஃபர்மேஷன், அதாவது யார் வந்து என்னோட மெசேஜ் ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிறத டேம்பர்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ இதில் என்கோடட் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ஓகேவா? பேஸ் 64 யூஆர்எல்ல என்கோடட் இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ஸோ இதுதான் சிக்னேச்சர். ஒரு ஜேடபிள்யூடி டோக்கன்லையுமே இந்த 3 விஷயம் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஹெட்டர், அடுத்து பேலோடு, அடுத்து சிக்னேச்சர். ஸோ இந்த 3 விஷயம் தான் இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணுறதுல ஆல்ரெடி என்ன அட்வான்டேஜ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் செஷனோட கம்பேர் பண்ணி. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கோடிங் டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதை நான் அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்த பொறுத்தவரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஓவர்வியூ மாதிரி இங்கே கொடுத்துட்றேன். நம்ம என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு லாகின்காக ஒரு எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அதோட சேர்த்து ஒரு சீக்ரெட்டாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி, அதாவது ஒரு ஹோம் பேஜ்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ப்ரொஃபைலோட ஹோம் பேஜ். நீங்கள் அதை எப்படி யூஸ் பண்ணுவீங்க? லாகின்லாம் முடிச்சுட்டு தானே அங்கே போவீங்க. ஸோ சீக்ரெட் டேட்டா இருக்க மாதிரி ஒரு பேஜ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு எண்ட் பாயிண்ட்டாக நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அதாவது இந்த 2 எண்ட் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த 2 எண்ட் பாயிண்ட் மூலயமா நம்ம 2 விஷயத்தை கால் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட JWT டோக்கனை ஒரு இடத்துல கிரியேட் பண்ணணும்ல. ஸோ JWT டோக்கன் கிரியேஷன், அதுக்கப்புறமா கிரியேட் பண்ண டோக்கனை வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ இந்த 4 இன்ஃபர்மேஷன் வச்சு தான் நம்ம இப்போ கோடிங் எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபாஸ்ட் ஏபிஐ தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபாஸ்ட் ஏபிஐயில் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் ஃபாஸ்ட் ஏபிஐ இம்போர்ட் ஃபாஸ்ட் ஏபிஐ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஏதாவது எரர்லாம் வேணும் அப்படின்னா HTTP எக்ஸப்ஷன் அதையும் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் 2 விஷயம் தான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே வெரிஃபை பண்ணுறோம்ல JWT டோக்கனில், இங்கே வந்து எக்ஸ்பைரேஷனை செக் பண்ணுவோம். ஸோ எக்ஸ்பைரேஷனை செக் பண்ணுவோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு டைமுக்கு தான் போகணும். ஸோ ஃப்ரம் டேட் டைம் இம்போர்ட் டேட் டைம் ஆஸ் வெல் அஸ் டைம் டெல்டா. ஸோ இந்த டேட் டைமு, இந்த எக்ஸ்பிரேஷன் இதை பற்றிலாம் தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து செஷன் வீடியோ பார்க்கணும். முன்னாடி நம்மளோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த செஷனில் நம்ம எதுக்காக இந்த டேட் டைம் டெல்டாலாம் யூஸ் பண்ணுறோங்கிறது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ டேட் டைம் டெல்டா மென்ஷன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த JWT நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அது யூஸ் பண்ணுறதுக்கு ஜோஸ்னு ஒரு விஷயத்துலேருந்து நம்ம JWT எரர், JWT இது எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்து நம்மளோட டோக்கன் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது. ஹெட்டர், பேலோட், சிக்னேச்சர். அந்த ஃபார்மேட்டில் நம்ம என்கோட் பண்ணணும் அப்படின்னா JWT நம்ம இம்போர்ட் பண்ணணும். ஓகேவா? ஃப்ரம் ஜோஸ் அப்படிங்கிறதுலேருந்து இம்போர்ட் JWT அப்படிங்கிறத இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ JWT எரரும் நமக்கு தேவைப்படும். அதோட சேர்த்து JWT நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணலைன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே என்ன டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா, பிப் இன்ஸ்டால், நம்ம மாடியூல் டவுன்லோட் பண்ணோம்ல, ஸோ அதுதான் பிப் இன்ஸ்டால் பைத்தான் ஜோஸ் அப்படிங்கிறத டவுன்லோட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ பைத்தான் ஜோஸ் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால எனக்கு இப்படி காட்டுது. நீங்கள் இந்த விஷயத்தை டவுன்லோட் பண்ணிக்கிட்டா தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும் இந்த என்கோடிங் இந்த ஆப்ஷனுக்குலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஆப் கிரியேட் பண்ணிக்கலாம். ஐ மீன் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட் ஏபிஐ. ஸோ அவ்வளோதான். இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே ஃபஸ்ட்டு லாகினுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ app டாட் இதில் நம்ம யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் போஸ்ட் பண்ணுவோமா? ஸோ அதனால் போஸ்ட் மெத்தட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். /login. ஸோ லாகின்னு ஒரு எண்ட் பாயிண்ட்டு. இதுக்குள்ள மெத்தட் வந்து லாகின்னே வச்சுக்கலாம். டெஃப் லாகின். ஓகேவா? ஸோ இதில் வந்து 2 இன்ஃபர்மேஷன் நம்ம வாங்க போகிறோம். ஒன்று வந்து யூசர் நேம், அடுத்து பாஸ்வேர்டு. ஸோ யூ நேம், இதுவும் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் தான் எனக்கு இருக்க போகுது. நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு. ஸோ இதுவும் எனக்கு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் தான் இருக்க போகுது. ஸோ 2 தான். ஓகேவா? பாஸ்வேர்டு. நெக்ஸ்ட்டு இப்போ வந்து நம்ம மெத்தட் எழுதியாச்சு. மெத்தட்குள்ள யூசர் நேம் பாஸ்வேர்ட் வாங்குறதுக்கு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் வாங்குறத செக் பண்ணணும்ல, அது கரெக்டாக இருக்கான்னு. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு இஃப் கண்டிஷனில் யூ நேம் ஈக்குவல் டு டபுள் ஈக்குவல் டு அட்மினாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறேன். ஸோ நான் இது எல்லாமே ப்ரீவியஸாகவே மென்ஷன் பண்ணிடுறேன். நான் எதுவுமே இங்கே வந்து ஐ மீன் தனியாக இதுக்குன்னு ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் எதுவுமே இங்கே பண்ண போகிறதில்ல. டேரெக்டாக நான் செக் பண்ணுறேன். இது வந்து JWTக்கான வீடியோ மட்டும்தான். ஸோ யூசர் நேம் வந்து அட்மின் அப்படிங்கிறத நான் முன்னாடி கொடுத்துட்றேன். அண்டு பாஸ்வேர்டு வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னா,
பாஸ் அப்படின்னே கொடுத்துடலாம். எல்லாம் 1 2 3 4 அப்படின்னு கொடுக்கலாம். 1 2 3 4 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பாஸ்வேர்ட் போட்டால் மட்டும் உங்களுக்கு லாகின் ஆகணும். ஸோ லாகின் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு டோக்கன் கிரியேட் பண்ணணும். ஆல்ரெடி நான் சொன்னேன்ல இங்கே JWT டோக்கன் கிரியேட் பண்ணணும்னு சொன்னல. ஸோ அந்த டோக்கன் கிரியேட் பண்ணுறது தான் இந்த பார்ட். ஸோ கிரியேட் பண்ணுற டோக்கனை நான் டோக்கன் அப்படிங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துல கிரியேட் டோக்கன் அப்படின்னு ஒரு நான் மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த மெத்தட் மூலியமாக தான் நான் டோக்கன் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ def create underscore token. ஸோ இதுக்குள்ளே நான் ஒரு லாஜிக் எழுத போகிறேன். ஸோ அதை நம்ம அப்புறம் எழுதிக்கலாம். இப்போ நம்ம இந்த மெத்தடை இங்கே கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கிரியேட் டோக்கன். ஸோ கிரியேட் டோக்கன். ஓகேவா? ஸோ இந்த கிரியேட் டோக்கனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த யூசர் நேம் என்கிட்ட இருக்குல்ல, அட்மின் அப்படிங்கிற யூசர் நேம், இந்த யூசர் நேம் மட்டும் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். எதுக்காக நான் இதை பாஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டோக்கனையுமே நான் ஒரு டெம்பரரியாக ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டா அப்போ வந்து இந்த அட்மின் நேம் வச்சு அதாவது இந்த யூசர் நேம் வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா யூசர் நேம் வந்து நமக்கு யூனிக்காக தான் இருக்க போகுது. ஸோ அதனால அதை வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாமா? ஸோ அதனால இந்த கிரியேட் டோக்கன் அப்படிங்கிற மெத்தடுக்கு என்னோட யூசர் நேமையும் நான் பாஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் நான் வந்து டோக்கன் கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் அந்த டோக்கனை யூசருக்கு தெரியப்படுத்தணும்ல. ஸோ அதுக்காக ரிட்டன் அப்படின்னு போட்டு இங்கே வந்து என்ன டோக்கனோ அதை மென்ஷன் பண்ணுறேன். ஆக்சஸ் டோக்கன் அப்படின்னு போட்டு, ஸோ இதுதான் உங்களோட ஆக்சஸ் டோக்கன் அப்படின்னு போட்டு இந்த டோக்கனை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ யூசர் வந்து இந்த சீக்ரெட் டேட்டா அப்படின்னு ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்குல்ல, இந்த எண்ட் பாயிண்ட் அவர் ஆக்சஸ் பண்ணணும்னா இந்த டோக்கனை போட்டால் மட்டும்தான் அவரால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த டோக்கனை போடுறதுக்கு யூசருக்கு தெரியணும்ல என்ன டோக்கன் அங்கே வந்திருக்கு அப்படிங்கிறது. அதனால தான் இங்கே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து லாகின் எண்ட் பாயிண்ட் நம்ம எழுதியாச்சு. சப்போஸ் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் தப்பாக இருந்தால் என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்காக எரர் ரிட்டர்ன் பண்ணணுமா? ஸோ அதுக்கு ரிட்டர்ன் ஆல்ரெடி நம்ம HTTP எக்ஸெப்ஷன் இம்போர்ட் பண்ணிட்டோமா? ஸோ HTTP எக்ஸெப்ஷன் இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டேட்டஸ் கோடு வந்து 401 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸ்டேட்டஸ் கோட் ஈக்குவல் டு 401 அப்படின்னு வச்சுக்கிறேன். எல்லாம் 400 கூட வச்சுக்கலாம். ஏன்னா இன்டர்னல் சர்வர் எல்லாத்துக்குமே 400 நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டீட்டெயிலில் வந்து என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடலாம். இன்வேலிட் அப்படின்னு வச்சுக்கலாம். இன்வேலிட் ஆர் எக்ஸ்பயர்டு டோக்கன் அப்படின்னு வச்சுக்கலாமா? எக்ஸ்பயர் டோக்கன். ஸோ இதை வந்து ஸ்ட்ரிங்குள்ளே கொடுக்கணுமா? கோட்ஸ்க்குள்ளே. ஸோ கோட்ஸ்க்குள்ளே கொடுத்தாச்சு. இப்போது லாகின் எண்ட் பாயிண்ட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்து என்ன சொல்லியிருந்தேன்? சீக்ரெட் டேட்டாக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் சொல்லியிருந்தேனா? ஸோ அந்த எண்ட் பாயிண்ட் இங்கே எழுதிக்கலாம். அட் ஆப் டாட். ஸோ இதில் வந்து நான் எதுவுமே போஸ்ட் பண்ண போகிறதில்ல, ஒரு கெட் மெத்தட் தான். ஸோ இந்த கெட் மெத்தட்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட யூஆர்எல்லாம் மென்ஷன் பண்ணிக்கிறேன். சீக்ரெட் டேட்டா அப்படிங்கிறது இல்லைனா செக்யூர் டேட்டான்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். செக்யூர் அண்டர்ஸ்கோர் டேட்டா. ஓகேவா? ஸோ இதான் என்னோட எண்ட் பாயிண்ட்டு. இதுக்குள்ளே ஒரு மெத்தடு. என்ன மெத்தட் அப்படின்னா SEC அண்டர்ஸ்கோர் டேட்டா அப்படின்னு என்னோட மெத்தட் நேம் இருக்க போகுது. ஸோ இந்த இடத்துல நான் டைரெக்டாக இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்டு எப்படி வாங்குறனோ அதே மாதிரி கொரி பேராமீட்டரில் நம்ம டோக்கனையும் உள்ளே வாங்கிக்கலாம். வாங்கின டோக்கனை வச்சு தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல டோக்கன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வாங்குறேன். அது வந்து எனக்கு ஸ்ட்ரிங்காக தான் இருக்க போகுது. இந்த ஸ்ட்ரிங்குள்ளே தான் எனக்கு ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் ஆக போகுது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் வாங்கிட்டேன்னா நெக்ஸ்ட்டு யூசர் நேம் இருக்குல்ல, ஆல்ரெடி நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல. ஸோ யூநேம் அப்படின்னு இங்கே போட்டுட்டு இந்த யூநேமுக்கு நான் வெரிஃபை பண்ணுறேன். என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இங்கே கிரியேட் டோக்கனுக்கு எப்படி ஒரு மெத்தட் எழுதணும் அதே மாதிரியே வெரிஃபையும் பண்ணணும் அப்படின்னா நான் கிரியேட் பண்ண டோக்கன் கரெக்டாக இருக்கான்னு வெரிஃபை பண்ணணும்னா ஸோ அதுக்கு ஒரு மெத்தட் வேணும். ஸோ அதுக்கு தான் இந்த மெத்தட் வெரிஃபை அண்டர்ஸ்கோர் டோக்கன். இந்த மெத்தட்குள்ள ஒரு லாஜிக் நான் எழுத போகிறேன். ஸோ அது இப்போதைக்கு பாஸ்ன்னு வச்சு பிளேஸ் ஹோல்டர் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ வெரிஃபை டோக்கன் இந்த மெத்தட்குள்ளே நான் வெரிஃபை டோக்கனில் இப்போ இந்த டோக்கனை பாஸ் பண்ணிவிட்டு நான் எடுக்க போகிறேன். இந்த யூசர் நேம் எதுக்காக நான் இங்கே வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வெல்கம் டு இந்த யூசர் நேம் அப்படின்னு போடுறதுக்காக இங்கே வச்சிருக்கேன். ஹலோ யூசர் நேம், ஹலோ அட்மின் அந்த மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை இங்கே வச்சுக்கிறேன். வெரிஃபை டோக்கன் அப்படிங்கிற மெத்தடை இங்கே கால் பண்ணுறேன். கால் பண்ண இடத்துல நான் பாஸ் பண்ண என்ன டோக்கன் நான் இங்கே பாஸ் பண்ணுறேனோ அந்த டோக்கனை பாஸ் பண்ணி செக் பண்ணிக்கிறேன். இந்த யூசர் நேம் வந்து கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இங்கே நான் வேறு எதுவுமே பண்ணல. ரிட்டர்ன் மெசேஜில் என்ன போடுறேன் அப்படின்னா மெசேஜ்குள்ள ஹலோ இல்லைனா இந்த யூசர் நேம் அப்படின்னு போடலாமா? ஸோ ஹலோ அப்படின்னு போட்டு இந்த யூசர் நேம் நேம் போட்டு திஸ் இஸ் த ப்ரொடக்டட் டேட்டா இல்லைனா திஸ் இஸ் த செக்யூர் டேட்டா அப்படின்னு மென்ஷன் பண்ணலாமா? திஸ் இஸ்
செக்யூர் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு போடலாமா? செக்யூர் எண்ட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ செக்யூர் எண்ட் பாயிண்ட். இப்போ நம்ம ரெண்டு எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று லாகின், இன்னொன்று வந்து செக்யூர் டேட்டா அப்படின்னு ஒரு எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். லாகின் எண்ட் பாயிண்ட்ல நம்ம யூசர் நேம் வாங்குறோம், பாஸ்வேர்ட் வாங்குறோம். வாங்கின யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு ஒரு டோக்கன் கிரியேட் பண்றோம். கிரியேட் பண்ண டோக்கனை இங்க ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். நெக்ஸ்ட் இங்க நம்ம ஒரு டோக்கன் வாங்கியிருப்போம்ல, ஸோ இந்த ரிட்டர்ன் பண்ண டோக்கனை இங்க பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம வெரிஃபை பண்றோம் இந்த டோக்கன் வந்து கரெக்டா இருக்கா இல்லையான்னு. கரெக்டா இருந்துச்சுன்னா ஹலோ யூசர் நேம் அப்படின்னு போட்டு அவங்கள வெல்கம் பண்ணிடுறோம். இப்போதான் கிரியேட் டோக்கனுக்கு நம்ம லாஜிக் எழுத போறோம். ஓகேவா? ஸோ இந்த கிரியேட் டோக்கன்ல நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா, யூசர் நேம் ஆல்ரெடி நம்ம இங்க பாஸ் பண்ணோம்ல, அந்த பாஸ் பண்ண யூசர் நேமை இங்க வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ யூசர் நேம் str, ஸோ பாஸ் பண்ண யூசர் நேமை நான் இங்கே வாங்கிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு எக்ஸ்பெரிசேஷன், ஐ மீன் எக்ஸ்பைரி எவ்வளோ நேரத்தில் ஆகணும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அதுக்காக எக்ஸ்பிஐ ஆர் எக்ஸ்பயர் அப்படின்னு போட்டு, ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்? டேட் டைமை கால்குலேட் பண்ணணுமா? ஸோ எப்போ யூசர் வந்து லாகின் பண்ணியிருக்காரு, லாகின் பண்ணதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட டைம் லைனுக்கு வந்து அதை செட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு டேட் டைம் டாட் யூடிசி நவ் ப்ளஸ் யூசருக்குன்னு ஒரு எக்ஸ்பைரேஷன் டைம். ஸோ அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக டைம் டெல்டா இதோட சேர்த்து ஒரு மினிட்ஸ், என்ன மினிட்ஸ், அதாவது நம்மளோட எப்போ இது எக்ஸ்பைரி ஆகணும் அப்படிங்கிறதையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணணுமா? ஸோ MINUTES மினிட்ஸ். ஸோ இதுக்குள்ள நான் என்ன மினிட்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். ஸோ இது எல்லாமே அப்படி இருக்கட்டும். இப்போ நம்ம 3 விஷயத்த இங்கே பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சிக்னேச்சர்னு சொல்கிறோம்ல, அதாவது நம்மளோட ஒரு இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்மேட் பண்ணோம், அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள தான் இது வந்து டோக்கனை பாஸ் பண்ணது எல்லாமே. அதுக்கு எல்லாமே நமக்கு வந்து ஒரு சீக்ரெட் கீ தேவை. ஸோ அந்த சீக்ரெட் கீயை நம்ம இப்போ டிக்ளேர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கேயே நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். இதுதான் கான்ஃபிகரேஷன் செட்டப். ஸோ அதையும் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். கான்ஃபிகரேஷன் செட்டப். இந்த கான்ஃபிகரேஷன் செட்டப்ல தான் நம்ம 3 விஷயம் மென்ஷன் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே தான். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னா இங்கே ஒரு தடவை எழுதி காட்டிடுறேன். மேலே எழுதிக்கலாம் நம்ம, அப்போ தான் பார்த்து டைப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே எழுதிக்கலாமா? ஹெட்டர் டாட் பேலோட் டாட் சிக்னேச்சர், சாரி சிக்னேச்சர். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஹெட்டருக்குள்ள நமக்கு 2 விஷயம் இருக்கும். டைப்பு, அடுத்து அல்காரிதம், அடுத்து பேலோட்னா யூசர் டேட்டா, சிக்னேச்சர்னா என்கோட் ஆகிருக்க ஒரு பேஸ் 64 URL. ஸோ கான்ஃபிகரேஷன் செட்டப்ல ஃபர்ஸ்ட் வரும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஹெட்டர்ல இருக்க நமக்கு என்ன தேவையோ அதை மென்ஷன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஹெட்டருக்கு வந்து நம்ம 2 விஷயம் தேவை. ஒன்று என்னது? டைப்பு, இன்னொன்று வந்து அல்காரிதமா. ஸோ டைப்பு JWTங்கிறத நம்ம டேரெக்டாக மென்ஷன் பண்ணிடலாம். இங்கே அல்காரிதமை நான் ஃபர்ஸ்டே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இது வந்து நான் கேப்ஷனில் போடுறேன் ஃபுல்லாக இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதுனால அல்காரிதம். ஓகேவா? ஸோ இந்த அல்காரிதம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் HS256 அப்படிங்கிற அல்காரிதம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். RSAவும் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம HS256 அப்படிங்கிற அல்காரிதமை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே டைம் வச்சு எக்ஸ்பைரி பண்ண போகிறோமா? எக்ஸ்பைரி இது எவ்வளோ நேரத்தில் எக்ஸ்பைரி ஆகும் அப்படிங்கிறத செட் பண்ணணுமா? ஸோ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எவ்வளோ நேரத்தில் எக்ஸ்பைரி ஆகுமோ அதோட மினிட்ஸ் வந்து நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். அப்படின்னா ஆக்சஸ் ACC access underscore டோக்கன், ஆக்சஸ் டோக்கன் எப்போ எக்ஸ்பைரி ஆகுது அப்படிங்கிற மினிட்ஸ். ஓகேவா? ஆக்சஸ் டோக்கன் எக்ஸ்பயர் அண்டர்ஸ்கோர் மினிட்ஸ். இதுதான், இந்த 3 இன்ஃபர்மேஷன் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் இதை கேப்ஷன் நான் எழுதிட்டு இருக்கேன். MINUTES. ஓகேவா? ஸோ இது எவ்வளோ டைம் வச்சுக்கலாம்? ஒரு 10 மினிட்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் எக்ஸ்பயர் ஆயிரும் நமக்கு இந்த ஆக்சஸ் டோக்கன். நெக்ஸ்ட் சீக்ரெட் கீ. ஸோ இந்த சீக்ரெட் கீனா நம்ம இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ரிங்கே கொடுத்துக்கலாம், எந்த ஸ்ட்ரிங் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ SECRET சீக்ரெட் அண்டர்ஸ்கோர் KUI சீக்ரெட் கீ. ஓகேவா? ஸோ நான் வந்து இது சும்மா ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன், என்னன்னா மை சீக்ரெட் கீ. ஸோ இந்த எல்லா டேட்டாவுமே நம்ம நம்மளோட எண்ட் பாயிண்டில் லாஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ அப்போ உங்களுக்கு புரியும் எதுக்காக இங்கே மென்ஷன் பண்ணேன் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ 1 2 3 4 இப்போ எனக்கு தேவையான கான்ஃபிகரேஷன் செட்டப்பில் இருக்க 3 இன்ஃபர்மேஷனை இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். இந்த ஹெட்டர், பேலோட், சிக்னேச்சருக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே நான் மினிட்ஸ் மென்ஷன் பண்ணல, ஆல்ரெடி நான் இங்கே டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கேன்ல எவ்வளோ மினிட்ஸ் அப்படிங்கிறத. ஸோ அதை இங்கே அப்படியே போட்டுக்கிறேன். ஆக்சஸ் டோக்கன் எக்ஸ்பைரி மினிட்ஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு JSON டோக்கனில் நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? பேலோட் இருக்குமா? ஸோ
பேலோட் தான் மெயின். அதுதான் யூசரோட இன்ஃபர்மேஷன் இருக்குமா. ஸோ இந்த பேலோட நான் எப்படின்னா ஒரு ஜேசான் ஃபார்மேட்டில் கொடுக்குறேன். இதில் வந்து என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னா, யார் யூசரோ அவரோட யூசர் நேம் இருக்க போகுது. அடுத்தது அவங்க எப்போ அவங்களோட டோக்கன் வந்து எக்ஸ்பைரி ஆகுமோ அந்த இன்ஃபர்மேஷன் இருக்க போகுது. ஓகேவா. ஸோ யூசர் நேம், இதில் வந்து யூ நேம் இருக்க போகுது. நெக்ஸ்ட் இதோட கமா எக்ஸ்பயர் அப்படின்னு போட்டு எப்போ அவங்களோட டோக்கன் எக்ஸ்பைரி ஆகுமோ அந்த டேட்டா. ஓகேவா. ஸோ அந்த 2 டேட்டாவும் இருக்க போகுது. ஓகேவா. ஸோ இதான் பேலோடில் இருக்க போகுது. ஸோ இப்போது நமக்கு மெயினாக தேவையான விஷயம்லாம் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கிரியேட் டோக்கன் ஆல்ரெடி சொன்னேன்ல, இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சரில் தான் ரிட்டர்ன் ஆகணும் அப்படிங்கிறத. ஸோ அதுதான் பண்ண போகிறோம். அது எப்படி ப்ரோ ரிட்டர்ன் பண்ணுறது? ஒரு ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. டேரெக்டாக ரிட்டர்ன் அப்படின்னு போட்டு இங்கே மேலே நம்ம இம்போர்ட் பண்ணோம் தெரியுமா JWT அப்படிங்கிறத, அதுதான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ரிட்டர்ன் JWT டாட் என்கோட் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா, போட்டு ரிட்டர்ன் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு காட்டுது பார்த்தீங்களா. இது கீ, அல்காரிதம், மேப்பிங், ஹெட்டர். ஸோ இது எல்லாமே இன்பில்ட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த எனக்கு என்ன ஃபார்மேட் தேவையோ அந்த ஃபார்மேட்டில் அது ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ நான் இதுக்குள்ளே என்ன இன்ஃபர்மேஷன், என்னோட இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும், பேலோட் இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும். இதோட சேர்த்து சீக்ரெட் கீ ஒன்று நான் டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கேன்ல, இந்த இன்ஃபர்மேஷனையும் நான் கொடுக்கணும் என்னோட JWT என்கோடுக்கு. நெக்ஸ்ட்டு நான் என்ன அல்காரிதம் யூஸ் பண்ணுறேன், HS256. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஓகேவா. ஸோ இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது இந்த ஹெட்டர் பேலோட் சிக்னேச்சர் ஃபார்மேட்டில் எனக்கு என்னோட JWT டோக்கனை ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா. ஸோ இதுதான் கிரியேட் டோக்கன். நெக்ஸ்ட்டு நான் கிரியேட் பண்ண டோக்கனை வெரிஃபை பண்ணும்ல, அதாவது நான் இப்போது இந்த இடத்துல என்னோட டோக்கனை கிரியேட் பண்ணிவிட்டு கிரியேட் பண்ண டோக்கனை ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறமா என்னோட செக்யூர் டேட்டா அப்படிங்கிற எண்ட் பாயிண்ட்டை நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் அந்த டோக்கனை வெரிஃபை பண்ணும்ல, அந்த வெரிஃபை டோக்கனுக்கு நம்ம ஆல்ரெடி மெத்தட் எழுதியிருக்கோம்ல. ஸோ இந்த மெத்தட்குள்ளே தான் இப்போ நான் வெரிஃபை பண்ண போகிறேன். அது எப்படி வெரிஃபை பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே எப்படி ஒரு JWT டோக்கனை நம்ம என்கோட் பண்ணுறோமோ அதே மாடலில் தான் அதை டீகோட் பண்ணுவோம். ஓகேவா. ஸோ நான் வந்து இதை ட்ரை கேட்ச் பிளாக்ல எழுதிடுறேன். ட்ரைன்னு போட்டு பேலோட் ஈக்குவல் டு JWT டாட் டீகோட். ஸோ டீகோட்னு போட்டு இங்கே தான் நான் பிரிக்கிறேன். எதெல்லாம் பிரிக்கிறேன், என்னோட டோக்கன் என்ன அப்படிங்கிறத பிரிக்கிறேன். வெரிஃபை டோக்கனுக்கு சாரி, இங்கே மெத்தடில் வெரிஃபை டோக்கனில் இந்த டோக்கன் பாஸ் பண்ணுறேன். நான் இங்கே பாஸ் பண்ணுற மெத்தடை இங்கே நான் ரிசீவ் பண்ணணுமா. ஸோ டோக்கன், இது வந்து எனக்கு ஸ்ட்ரிங். ஓகேவா. ஸோ ரெண்டுத்தையும் மென்ஷன் பண்ணிட்டேன். இதில் ஃபஸ்ட்டு நான் JWT டீகோட் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு டோக்கனு, நெக்ஸ்ட்டு என்னோட சீக்ரெட் கீ, அடுத்தது என்னோட அல்காரிதம், என்ன அல்காரிதம்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறனோ அந்த அல்காரிதம்ஸையும் நான் இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அல்காரிதம்ஸ் காட்டுதா, டீகோட் அப்படின்னு போட்டோன்னே. இந்த அல்காரிதம்ஸ் என்ன, நம்ம ஆல்ரெடி இங்கே டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த அல்காரிதம் தான் அந்த அல்காரிதம். ஓகேவா. ஸோ அல்காரிதம். ஸோ நான் இதையும் போட்டேன். இப்போ எனக்கு டீகோட் ஆயிடுச்சு. டீகோட் ஆனதுக்கு அப்புறமா ரிட்டன் யூசர் நேம் மட்டும் நான் ரிட்டன் பண்ணிட்டா போதும். ஸோ பேலோடில் யூசர் நேம் மட்டும் நான் ரிட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த இடத்துல இந்த யூசர் நேமில் எனக்கு என்ன யூசர் நேம் இருக்கோ அந்த யூசர் நேம் வந்து வந்துடும். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல அதை நான் பாருங்க. இப்போது இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ரிட்டன் பேலோட்லேருந்து, இந்த பேலோடில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த பேலோட் இன்ஃபர்மேஷன்லேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னோட யூசர் நேம் அப்படிங்கிறத டேட்டாவை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ பேலோடில் யூசர் நேம் இந்த இடத்துல நம்ம பண்ணோம்ல இங்கே, அதுதான். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல இப்போ நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். சப்போஸ் எனக்கு எரர் வரும், அதாவது எக்ஸப்ஷன் கேட்ச் ஆகுமா. ஸோ அதையும் நான் ஹேண்டில் பண்ணோம்ல. ஸோ எக்ஸப்ஷனில் நம்ம டேரெக்டாக ஒரு எக்ஸப்ஷன் போட்டு போட்டு நம்ம என்ன எரர் வருதோ இங்கே பிரிண்ட் பண்ணுவோம்ல நார்மலாக. நம்ம இங்கே வந்து JWT யூஸ் பண்ணுறோம்ல. ஸோ JWTலே ஸ்பெசிஃபிக்காக JWT எரர் அப்படின்னே ஒன்று இருக்குது. ஸோ அந்த எரரை தான் இங்கே வந்து நம்ம த்ரோ பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ இதுக்குள்ள ரைஸ் HTTP எக்ஸப்ஷன் அப்படின்னு போட்டு இந்த எக்ஸப்ஷனுக்குள்ள ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் கோட் எரர் வந்து நம்ம 400 அப்படின்னே வச்சுக்கலாம். டீட்டெயிலுக்குள்ள இன்வேலிட் டோக்கன் அப்படின்னு வச்சுக்கலாமா. இன்வேலிட் டோக்கன், ஏன்னா இது வெரிஃபை டோக்கன் மெத்தட் தானே. ஸோ இன்வேலிட் டோக்கன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது
நம்ம என்னென்னலாம் பண்ணியிருக்கோம்? ஃபர்ஸ்ட்டு நமக்கு தேவையானதெல்லாம் இம்போர்ட் பண்ணியாச்சு. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம 2 எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணோம். ஒண்ணு வந்து லாகின்னு, இன்னொன்னு வந்து செக்யூர் டேட்டா. இந்த லாகின்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு டோக்கனை நம்ம கிரியேட் பண்ணுவோம். எதுக்காக? இந்த யூசர் நேம்க்காக கிரியேட் பண்ணுவோம். கிரியேட் பண்ணத ஒரு டோக்கன்ல ஸ்டோர் பண்ணிட்டு வேரியபிள்ல அந்த டோக்கனை ரிட்டர்ன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த செக்யூர் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரிட்டர்ன் பண்ண டோக்கனை இங்கே பாஸ் பண்ணிட்டு கொரி பேராமீட்டரா பாஸ் பண்ண டோக்கனை நம்ம வெரிஃபை பண்ணுவோம். எங்க வெரிஃபை பண்ணுவோம்? வெரிஃபை டோக்கன் அப்படின்னு ஒரு மெத்தட் வச்சிருக்கோம். இந்த மெத்தட்குள்ள நம்ம கொடுக்கறத டீகோட் பண்ணிட்டு இந்த யூசர் நேம் மட்டும் நம்ம இங்க ரிட்டர்ன் பண்ணுவோம். பேலோட்ல இருந்து தனியா பிரிச்சு எடுத்து அந்த யூசர் நேம் தான் இந்த இடத்துல நமக்கு ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆனதை நம்ம அப்படியே இங்க ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் வெரிஃபை டோக்கன். கிரியேட் டோக்கன்ல நம்ம ரெண்டு விஷயம் இருக்கு போது ஒன்று வந்து எக்ஸ்பைரேஷன், இன்னொன்று வந்து பேலோடு. இந்த பேலோட்குள்ள யூசர் நேமும் எவ்வளோ எக்ஸ்பைரி அப்படின்னு இருக்கும். இந்த எக்ஸ்பைரியில் என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளோட கரண்ட் டைமு அதோட சேர்த்து இந்த 10 நிமிஷம். அதாவது இப்போ நான் 10 மணிக்கு லாகின் பண்ணுறேன் அப்படின்னா 10:10க்கு இது எனக்கு எக்ஸ்பைரி ஆகணும்ல. ஸோ அதுக்காக இந்த இதை வந்து ஒரு என்கோடட் ஃபார்மேட்டில் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இதுதான் இப்போதைக்கு ஒரு கோடிங்கில் ஓவர்வியூ. நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம ரன் பண்ணிடலாமா? ரன் பண்ணி இதை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணலாமா? ஸோ ரன் ஆயிடுச்சு. நான் இதை காப்பி பண்ணி என்னோட ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். /docs என்கிட்ட 2 எண்ட் பாயிண்ட் இருக்கு. ஒன்று வந்து லாகின், இன்னொன்று செக்யூர் டேட்டா. நான் இப்போ வந்து லாகினே பண்ணல. டேரெக்டாக செக்யூர் டேட்டாவை ஆக்சஸ் பண்ணுறேன். நான் இங்க என்ன பண்ணுறேன்னா ஒரு ஆல்ரெடி எனக்கு ஸ்ட்ரக்சர் தெரியும்னு வச்சுக்கோங்க. ஹெட்டர் டாட் பேலோட் டாட் சிக்னேச்சர் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குமா? ஸோ நான் வந்து ஏதாவது ஒரு டேட்டா சிக்னேச்சர் போட்டு இதை நான் எக்ஸிக்யூட் கொடுத்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இன்வாலிட் டோக்கன் அப்படிங்கிற எரர் வரும். எங்கே வர எரர் வரும்? நம்ம இங்கே ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல வெரிஃபை டோக்கனில் இந்த மெத்தட் கால் ஆகிட்டு இந்த இன்வாலிட் டோக்கன் அப்படிங்கிறதே எனக்கு எரராக அடிக்கும். சப்போஸ் நான் இங்கே வந்து லாகின் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. லாகின்லேயுமே நம்ம தப்பாக போட்டால் வரதுக்காக இஃப் கண்டிஷனில் எழுதியிருக்கோம். ஸோ அதையும் டெஸ்ட் பண்ணிடலாம். யூசர் நேம், பாஸ்வேர்ட் எக்ஸிக்யூட் கொடுத்தோன்னே இன்வாலிட் ஆர் இன்வாலிட் யூசர் நேம்னு வச்சுக்கலாமா? ஸோ இன்வாலிட் டோக்கன்னு இங்கே நான் வச்சுட்டேன். invalid name or password WOR. ஸோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரெஃப்ரெஷ் ஆயிரும். இந்த இடத்துல நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இங்கே லாகின்ல மறுபடியும் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இப்போ எனக்கு இன்வாலிட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் வந்துருச்சா? ஸோ இப்போ நான் கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடுறேன். அதாவது அட்மின் அதுக்கப்புறமா பாஸ்வேர்ட் 1 2 3 4ன்னு வச்சிருக்கேன்ல. ஸோ எக்ஸிக்யூட் கொடுக்கலாம். ஸோ எக்ஸிக்யூட் கொடுத்தோன்னே இன்டர்னல் சர்வர் எரர் வருதா? ஓகே. ஸோ எந்த பார்ட்டில் எரர் வருது? டேட் டைம் இஸ் நாட் அ ஜேசான் சீரியலைசபிள். ஸோ டேட் டைம் பார்ட் தான். டேட் டைம் நம்ம எங்கே போடுறோம்? கிரியேட்டில் தான் போடுறோம். ஸோ இந்த இடத்துல JWT என்கோட் பார்ட்டில் எரர் வருது. ஓகே. ஸோ JWT என்கோடில் நம்ம டேரெக்டாக நம்மளோட எக்ஸ்பைரி இருக்குல்ல, அதாவது இந்த எக்ஸ்பைரேஷன் டைம் இருக்குல்ல, இது டேரெக்டாக பாஸ் பண்ண முடியல. ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டாட் டைம் ஸ்டாம்ப் போட்டு பாஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகுது. ஸோ நம்ம இங்கே ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு அகெயின் சேம் அட்மின் பாஸ்வேர்டு வந்து 1 2 3 4 கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் கொடுக்கலாம். இப்போ எக்ஸிக்யூட் கொடுத்தோன்னே எனக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா? ஆக்சஸ் டோக்கன் அப்படின்னு போட்டு என்னோட டோக்கன் ஃபுல்லாக வந்துருச்சு. அதாவது ஃபஸ்ட்டு என்னோட ஹெட்டர் இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஹெட்டருக்கு அப்புறமா என்னோட பேலோட் இருக்கு. அதுக்கப்புறமா என்னோட சிக்னேச்சர் இருக்கு. ஸோ இது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேஸ் 64ல என்கோட் ஆயிருக்கும். நம்ம டேரெக்டாக இதை வந்து படிக்க முடியாது. பட் ஆனால் நம்மளோட இந்த செக்யூர் டேட்டா எண்ட் பாயிண்ட் அதுக்கு வந்து தெரியும்ல நம்மளோட டோக்கன் என்ன அப்படிங்கிறது. ஸோ இப்போ பாருங்களேன், நம்ம இந்த டோக்கன் இருக்குல்ல, இந்த டோக்கனை அப்படியே இந்த கீயை காப்பி பண்ணாமல் இந்த வேல்யூ மட்டும் காப்பி பண்ணி டேரெக்டாக என்னோட செக்யூர் டோக்கனுக்குள்ளே பாஸ் பண்ணிடுறேன். பாஸ் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். ஸோ எக்ஸிக்யூட் கொடுத்தோன்னே ஹலோ அட்மின் அப்படின்னு போட்டு திஸ் இஸ் த செக்யூர் எண்ட் பாயிண்ட் அப்படின்னு வந்துருச்சா? அதாவது நம்ம இங்கே
செக்யூர் எண்ட் பாயிண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த வெரிஃபை டோக்கனுக்குள்ளே போயிட்டு டோக்கனை செக் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிட்டு வருதுல்ல, ஸோ அதுதான் வெரிஃபை பண்ணிவிட்டு நம்மளோட யூசர் நேம் மட்டும் தான் இங்கே பாஸ் பண்ணுறோம். சப்போஸ் இந்த இடத்துல நான் வந்து ஒரு தப்பாக அதாவது இந்த 9 மட்டும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க, என்னோட டோக்கனில் இந்த 9 மட்டும் இல்லை அப்படின்னா இன்வேலிட் டோக்கன் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இந்த 9 வந்து நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா நார்மலாக எனக்கு கரெக்டாக உங்களோட டோக்கன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு அப்படின்னு வந்துடும். ஸோ இதுக்காக தான் நமக்கு JWT வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து ஓரளவு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த ஆத்தென்டிகேஷன் JWT பற்றி. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பாய்.